வணக்கம். ஃபார்ம் க்ரோ அக்ரோ எல்எல்பி நிறுவனத்திலிருந்து நான் தனஞ்சயன் பேசுகிறேன். விவசாயத்தில் இயற்கை விவசாயம், செயற்கை விவசாயம் அப்படி விவசாயங்கள் இருக்குது. இதில் சில விவசாயிகள் சில கேள்விகளை கேட்டிருக்காங்க. இயற்கை விவசாயத்தில் எளிமையாக செய்ய என்னென்ன பயிர்கள் சிறப்பாக இருக்குன்ற மாதிரி சில சந்தேகங்களை கேட்டிருக்காங்க. இயற்கை விவசாயம் முதல்ல அறிமுக இயற்கை விவசாயிகள் என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு சுலபமாக ரொம்ப கடினம் இல்லாத ஒரு பயிர்களை தேர்வு செய்யணும். மெனக்கெட்டு அவங்களுக்கு பூச்சி தாக்குதல்கள்லாம் குறைவான பூச்சி தாக்குதல்கள் இல்லாமல் பயிர்களாக பயன்படுத்தணும். அப்படி எளிமையாக இயற்கை விவசாயம் ஆரம்பத்தில் நம்ம ஆரம்பிக்கணும்னா, முதல்ல மரப்பயிர்கள், செடி வகைகள் இப்படி பாரம்பரியான ஒரு வகைகள். இப்போ தோட்டப்பயிரிடும்போது சப்போட்டா, மாமரம், அதுக்கப்புறம் இந்த மரப்பயிர்லேயே நிறைய இருக்கும். நம்ம நெல்லி பயிர் இப்படி இயற்கை விவசாயம் போது இது மாதிரி ஒரு மரப்பயிர்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப சுலபமாக இருக்கும். ஒரு பெரிய அறிவோ நிறைய ஒரு ஆர்வம், இன்வால்மெண்ட்டு, உழைப்போ தேவைப்படாது. மற்றபடி இயற்கை விவசாயத்தில் போனோம்னா கீரைகள் பயன்படுத்தலாம். ஏன்னா அது குறுகிய கால பயிர். ஒரு 40 நாளுக்குள்ளே அது அறுவடை முடிஞ்சிடும். நம்ம நிறைய நிர்வாகம் பண்ண தேவையில்ல. ஒரு 4 மாதமோ 5 மாதமோ நிர்வாகம் பண்ணி அதை அறுவடை பண்ணுற அளவுக்கு நம்ம காத்திருக்க தேவையில்லை. ஒரு 30 நாள் 20 நாள்லேருந்து நமக்கு அறுவடை ஸ்டார்ட் ஆகிடும்ன்றதுனால ஆரம்பிக்கும். அதனால் கீரைகள் பயன்படுத்தலாம். இயற்கை விவசாயத்தில் ஆரம்ப கால விவசாயிகள் நான் சுலபமாக சக்ஸஸாக பண்ணணும்னு சொன்னால் கீரை விவசாயம் ஆரம்பிக்கலாம். பழ வகைகள் பயன்படுத்தலாம். பாரம்பரிய காய்கறிகள் பயன்படுத்தும் போது பூச்சி தாக்குதல்கள் பெரும்பான்மையாக 90% வரையும் குறைவாகவே இருக்கும். ஒரு 10% தான் பூச்சி தாக்குதல் இருக்கும். அதுவும் கரெக்டான பருவநிலையில் பண்ணும்போது பூச்சி தாக்குதல்கள் குறைவாக தான் இருக்கும். அப்படி இருந்தாலுமே நமக்கு பெருசாக தெரியாது. அதனால் இயற்கை விவசாயத்தில் சுலபமாக பண்ணணும், எளிமையாக இருக்கணும்னா எளிமையான ஒரு பாரம்பரிய காய்கறிகள் பண்ணலாம், கீரை வகைகள் பண்ணலாம், பழ வகைகள் பண்ணலாம். இது மாதிரி பாரம்பரியர்கள் பண்ணும்போது ஒரு அறிமுக இயற்கை விவசாயிகளுக்கு புதுசாக வரவங்களுக்கு ரொம்ப எளிமையாக பண்ணலாம். மேலும் இது போன்ற இயற்கை விவசாய தகவல்களை நீங்கள் தெரியணுன்னா ஃபார்ம் க்ரோ அக்ரோ எல்எல்பி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கும் இதை பார்க்குற விவசாயிகளுக்கு மேலும் இது போன்ற என்ன சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் சந்தேகங்களுக்கு முடிந்தவரை எளிமையான முறையில் நாங்கள் தீர்வு சொல்ல முயற்சி பண்ணுறோம். மீண்டும் வேறு ஒரு விவசாய தகவல்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறும் தனஞ்சயன்.